ஏய், யார் கூடடி மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் கூட. அர்ஜுனா? அர்ஜுன் யாரடி? 2 டேஸ்க்கு முன்னாடி பார்க்ல மீட் பண்ணோம்ல, அவன் தாண்டி அர்ஜுன். அவன் கூட எப்படிடி நீ பேசுன? நாங்க 2 பேரும் இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏய், ஏன் கூட தாண்டி இருந்த? இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? இதெல்லாம் உனக்கு நான் ஈவினிங் வந்து சொல்றேன். நான் இப்போ கொஞ்சம் வெளியே போக போறேன். ஏ, எங்க போற? நான் அர்ஜுனை மீட் பண்ண போறேன்டி. என்னடி சொல்ற? நான் உனக்கு ஈவினிங் வந்து சொல்றேன்டி. சரி, ஓகேடி. சொல்லணும். ஏய் அனு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கவா? சொல்லுடி. நீ அர்ஜுனை லவ் பண்றியாடி? ஏன்? இல்ல, நீ பண்றத பார்த்தா அப்படிதான் தோணுது. தெரியலடி, ஆனா அவன் கூட பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு எனக்கு தெரியல. பட் எதுவா இருந்தாலும் எனக்கு அவன் கூட பேசுறது பிடிச்சிருக்கு. பார்க்கலாம், மேபி அவன் மேல ஃபியூச்சர்ல லவ் வந்தா நான் உனக்கு சொல்றேன். சரி, ஓகேடி. எனக்கு ஒர்க் இருக்கு, நான் கீழே போய் ஒர்க் பார்க்குறேன். என்னாச்சு அனு? எதுவுமே பேசாம இருக்க? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். டே அர்ஜுன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. நமக்குள்ள ஒரு பெரிய சண்டை வருது. சரி. நீயும் நானும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறோம். நான் உன்கிட்டயும் நீ என்கிட்டயும் பேசாம போயிடுறோம். நீயும் நானும் பார்த்துக்கிறதும் இல்லை, பேசிக்கிறதும் இல்லை. சரி. அப்போ உன்னால என்னை பிரிஞ்சிருக்கவே முடியல. அதுக்கப்புறம் நீ என்ன தேடி வர. சரி. அப்போ நான் வேற ஒரு பர்சன் கூட கமிட் ஆகி இருக்கேன். அப்படி நீ என்ன பார்த்தா அப்போ நீ என்ன பண்ணுவ? நம்ம எதுக்கடி அப்படி சண்டை போட போறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல வேற யாரு வர போறா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நடுவுல வேற யாரும் வர முடியாதுதான். ஒருவேளை இப்படி நடந்தா நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன்? உன்னை தேடி வந்திருப்பேன். யார் மேல தப்பு இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், சாரி அப்படின்னு கேட்டிருப்பேன். எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படின்னு வந்து உங்ககிட்ட கெஞ்சிருப்பேன், சாரி கேட்டிருப்பேன். அதுவும் இல்லாம என்னை விட என்னை பத்தி உனக்கு தான் நிறைய தெரியும். எப்பவுமே உன்னை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு நான் நினைப்பேன். எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ எப்பவுமே நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாமல்
உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்க மாட்டான். எனக்கு கிடைச்சிருக்க. உன்னை எப்படி மிஸ் பண்ணுவேன்? இப்போ எதுக்கு இப்படி உக்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சின்ன வயசுல இருந்து அர்ஜுன் என் கூடவே இருந்தான். ஆனா இந்த 3 months அவன் கூட இல்லாத போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணது தப்பு தான். ஆனா அர்ஜுன் என்னை லவ் பண்ணது எனக்கு சத்தியமா தெரியாது. இப்போ உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் அவன் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான்னு தெரியுது. சரி, அப்போ நீ அர்ஜுனை பெங்களூர்ல போய் பார்க்கலாம் இல்ல? கண்டிப்பா அவன் என் மேல கோவத்துல தான் இருப்பான். அவன்கிட்ட போய் பேச எனக்கு கில்ட்டியா இருக்கு. அர்ஜுன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நீ சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். நீ போய் அர்ஜுனை பார்த்து பேசு. ஏய், என்னடி சொல்ற? அர்ஜுன் உனக்காகவா பெங்களூர் வந்தான்? ஆமா, அவன் எனக்காக தான் பெங்களூருக்கு வந்திருக்கான். ஏய், என்னடி சொல்ற? என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு கோயில் என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு கேட்கும்போது இது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு தெரியலன்னு சொன்னல. இப்போ அவனே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். இப்போ அவன்கிட்ட நீ என்ன சொல்ல போற? என் லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே என் கூட துணையா இருந்திருக்கீங்க. எனக்குள்ள இப்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நான் எடுக்க போற முடிவு நல்லதா முடியுமா இல்ல கெட்டதா முடியுமான்னு எனக்கு தெரியல. எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வழியை நீங்க தான் எனக்கு காட்டணும். அர்ஜுன் தானே உனக்கு இப்ப கால் பண்றான்? ஆமாண்டி. இப்போ நீ அவன்கிட்ட என்ன சொல்ல போற? அர்ஜுனை நீ லவ் பண்றியா? யாரா அது? அர்ஜுன் இல்லையா? எனக்கு அவனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும். அவன் வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். எப்போ வருவான்னு தெரியுமா? இல்லை, அவன் எப்போ வருவான்னு தெரியாது. நீங்க? நான் அர்ஜுனோட ஃப்ரெண்ட். சாரி, நான் அர்ஜுனோட லவ்வர். நீங்க வேணா அப்புறமா வந்து பாருங்களேன். மேபி அவன் வீட்டில் இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ம். ஒரு நிமிஷம். எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் அவன் பக்கத்தில் இருக்க பார்க்கில் தான் இருப்பான். நீங்கள் வேணா அங்கே போய் பாருங்களேன். சரி, ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. ஹலோ. ஹலோ அர்ஜுன், சொல்லு அனு. நம்ம எப்பவுமே ஒரு பார்க்ல மீட் பண்ணுவோம்ல, ஆமாம். அந்த பார்க்குக்கு வந்துரு. நான் உனக்காக அந்த பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே அனு, நான் வந்துடுறேன். ஓகே அர்ஜுன். சரி, பாய். ஹாய் அர்ஜுன். ஹாய். சொல்லு அனு. அர்ஜுன், இது வரைக்கும் என் லைஃப்ல யார் மேலேயும் லவ் வந்ததில்ல. சம் மேஜிக்கல் மூமெண்ட் உன் கூட பேசும்போது, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரியல,
இதுக்கு பேர் லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு. பட் உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்போ உனக்கும் என்ன பிடிக்குமா? இந்த 3 monthsல என் லைஃப்ல நான் இவ்வளோ ஹாப்பியா இருந்ததே இல்லை. அது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். லவ் யூ அனு. இப்போ சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? சரி, ஓகே. நான் என் அம்மா அப்பாவை பார்க்க ஊருக்கு போகிறேன். சரி. நான் வீட்டுக்கு போயிட்டு என் அம்மா அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசுகிறேன். என் அம்மா அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் ஒரு குட் நியூஸோட. சரி, ஓகே. சரி, ஓகே. பாய். சரி, ஓகே. அர்ஜுன், ஹே பிரியா, எப்படி இருக்க? நீ எப்படி இங்க? நான் பெங்களூர்ல இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் இங்க இருக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? ஹே, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சாரி அர்ஜுன், நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். ஹே, என்னாச்சு? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. நீ சொன்ன மாதிரி கார்த்திக் நல்லாவே இல்லைடா. என்ன ஆச்சுன்னா, நீ சொன்னதை நான் நீ கேட்டிருக்கணும்டா. சாரி அர்ஜுன். சரி விடு, இப்ப சாரி கேட்டு ஒன்னும் ஆக போறது இல்லையே. இதை சொல்லவா இவ்வளவு தூரம் வந்த? அத கால் பண்ணியே சொல்லியிருக்கலாமே. நீ தான் என்னை எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி வச்சிருக்கியே. ஏய், ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன், சாரி. சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? நீ என்னை லவ் பண்ணதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. யார் சொன்னா நான் உன்னை லவ் பண்றேன்னு? நான் உன்னை லவ் பண்ணல. பொய் சொல்லாதடா. அரிஷும் அபியும் என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? அவங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நடிக்காதடா. சின்ன வயசுல இருந்து நீ என் கூடவே இருந்ததுனால உன்னோட லவ் எனக்கு புரியல. இந்த 3 months நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்துச்சு. இப்போ எப்படியோ உன்னை கண்டுபிடிச்சு நான் வந்துட்டேன். ஏய், அப்படி இல்லை. ஏய், நான் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நான் அப்படி பண்ணதுனால நீ என்னை பழி வாங்காத. போதும் நடிச்சது. இனிமே நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அர்ஜுன், ஐ லவ் யூ அர்ஜுன். டேய், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். ஏதாச்சும் சொல்றா. இங்க பாரு அர்ஜுன், இந்த 3 months உன்னை நினைச்சு நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க தெரிஞ்ச எனக்கு உன்னோட இன்னொரு சைடு லவ்வை நான் பார்க்கவே இல்லை. அந்த பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் மறைச்சிட்டு லவ் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸும் ஆகலாம். எப்படி வந்து மாட்டியிருக்கேன் பாருங்க. என் வாழ்க்கையில இந்த 2 சுச்சுவேஷன் நடுவில் தான் நான் இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணட்டும் நீங்க சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம கூட இருந்த ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சோ தெரியாமலையோ அவ பண்ண ஒரு பெரிய தப்புனால எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துச்சு.
இப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம சொன்னதுதான் கரெக்டுன்னு புரிஞ்சு அவ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து இந்த 3 months அவ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து சாரி கேட்டு எனக்கு நீ தான் வேணும்னு சொல்றா. இந்த 3 months நமக்காகவே பிடிச்சதும் பிடிக்காததும் சந்தோஷத்துலையும் கஷ்டத்துலையும் இது வரைக்கும் என் லைஃப்ல இவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட்ஸை கொடுத்த என்னோட அனுவா. இப்போ நான் யார்கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? எப்படி இருந்தாலும் 2 பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா யாராச்சும் ஒருத்தர் ஹர்ட் ஆக தான் போறாங்க. இப்போ என் மனசுல யார் இருக்கா? இப்போ நான் யார்கிட்ட போயிட்டு என்ன பேசணும்னு நீங்க சொல்லுங்க. பிரியா கிட்டயா இல்ல அனு கிட்டயா? என்னங்க, நான் நினைச்சது தானே நீங்களும் நினைச்சீங்க? அதானே கரெக்டா இருக்கும். என்ன புரியலையா? சரி போய் பார்த்துட்டு வாங்க. பிரியா, சின்ன வயசுல இருந்து நீ என் கூட இருக்க. நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். பட் இவ்வளோ நாள் என் கூட இருந்துட்டு அந்த கார்த்திக் கூட சண்டை போடும்போது உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? ஆனா அன்னைக்கு இப்போ வந்து ஒரு பர்சனுக்காக சின்ன வயசுல இருந்து கூட இருந்த இந்த ஃப்ரெண்டை தூக்கி போட்டல்ல. அதுக்கப்புறம் நீ உன் லைஃப்ல ஹாப்பியா தான் இருந்த, கார்த்திக் உன் லைஃபை விட்டு போற வரைக்கும். ஆனா இந்த 3 months நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அந்த கார்த்திக் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் என்னோட வேல்யூ உனக்கு இப்பதான் புரியுதா பிரியா? பட் இந்த ஃபியூ டேஸ் உன்னோட மெமரிஸ்ல இருந்து வெளியே வர எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நீ அடிக்கடி சொல்லுவல்ல, நீ மட்டும் என் லைஃப்ல இல்லைன்னா என் லைஃப் இன்கம்ப்ளீட்னு. அந்த இன்கம்ப்ளீட்டை பிடிச்சி என் கஷ்டத்துலையும் சந்தோஷத்துலையும் என் கூடவே இருந்தா. அவ எப்போ என் லைஃப்ல வந்தாலோ அப்பத்திலிருந்து ஒரு நியூ லைஃபை தான் வாழ்ந்துட்டு இருக்க பிரியா. அப்படி ஒரு பொண்ணை தான் இப்போ நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட அனு. அர்ஜுன், என்னது அனுவை லவ் பண்றியா? ஏய், விளையாடாதடா. நீ விளையாட்டுக்கு தானே சொல்ற? இல்ல பிரியா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அனுவை தான் லவ் பண்றேன். அனு எப்போ என் லைஃப்ல வந்தாலோ அப்பத்துல இருந்து நான் ஹாப்பியா தான் இருக்கேன் பிரியா. நான் அனுவை தான் லவ் பண்றேன். ஐ எம் சாரி. உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் எதுவும் சொல்லலை. சில விஷயங்கள் நம்ம கூடவே இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது. அதை நம்ம விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அது நம்ம கூட இல்லையேன்னு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். திரும்பவும் நம்ம அதை தேடி போகும்போது தான் அது நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கும். அப்பதான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். லைஃப்ல எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடைச்சிடாது பிரியா. லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான் வரும். அந்த சான்ஸ்ல நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம இழந்துடாம நம்மளை விட்டு போகாம நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படி நம்ம இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மள மாதிரி தான் வந்து நிற்போம். சாரி பிரியா. நான் பண்ணது தப்பா சரியான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னோட அனு. அவளை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் லைஃப் லாங்கா ரொம்ப கஷ்டப்படுவேன். அதுக்குன்னு பிரியா கெட்டவனெல்லாம் நான் சொல்லலை. எங்க லைஃப்ல எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுமா?
நமக்கு பிடிச்சவங்கள நம்ம கூட இருக்கும்போது அவங்க வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டோம். ஒரு சண்டையில அவங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் விலகி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். எல்லார் லைஃப்லயும் செகண்ட் சான்ஸ் வருமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைங்க. நம்ம லைஃப்ல கிடைச்ச எல்லாருமே நமக்கு கோல்டன் கிஃப்ட்ஸ் தான். அது யாரை வேணா இருக்கலாம். உங்க அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ஏன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன், தங்கச்சி, யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட இருக்கும்போதே அவங்க வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போடாம அவங்க கூட ஹாப்பியா, அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். லைஃப்ல எல்லாருக்கும் செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருமான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட லைஃப்ல எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த லைஃப்ல நானும் கூட ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அர்ஜுன், என்னோட அனு, என்னோட நியூ லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்களும் உங்களோட நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னைக்குமே அவளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்களை யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட லைஃப், என்னோட அனு. சொல்லு அனு. அர்ஜுன், நான் என் வீட்டில் உன்னை பற்றி பேசிட்டேன். என் அப்பா அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதுடா. உன்னை பார்க்க எங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஓ சரி அனு. வா, எங்கள் வீட்டுக்கு போகலாம். சரி வா போலாம். வா போகலாம். அப்புறம் ஒரு நிமிஷம். என்னோட லைஃப்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நான் அனுவை சூஸ் பண்ணேன். ஒருவேளை உங்க லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க யாரை சூஸ் பண்ணியிருப்பீங்க? அனுவையா இல்ல பிரியாவையா?